சாய்ராம். நான் திருநென்றூர்லேருந்து வரேன். என்னோட நேம் புவனா. நான் காலேஜ் முடிச்சு தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஒரு வேலை இல்லாத ஒரு பொண்ணாக வந்தேன். எனக்கு வேலையை கொடுத்தாரு. நான் ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆராக நான் ஜாயின் பண்ணேன். என்னோட சேலரியிலேருந்து ஃபஸ்ட்டு நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பாபாவுக்கு தான் காசு கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மீதி செலவு எனக்கு இருக்கிற இஎம்ஐயோ எதுவாக இருந்தாலும் நான் பாபாவுக்கு தான் கொடுப்பேன். அதுவும் இந்த பாபாவால் தான் நான் இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆராக இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் ஹெச்ஆராக இருக்கார். மாதம் பௌர்ணமி பூஜையில் நீங்கள் என்னை பார்க்கலாம். இப்போ என் தம்பிக்காக வந்தேன். தம்பிக்கும் அலைன் செட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பாபா ஒரு பொருள் கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் வேண்டுதலுக்கு முன்னாடி இதை செஞ்சால் தான் நான் கொடுப்பேன்னு பாபா கிட்ட என்றைக்குமே வைக்காதீங்க. நான் இதை செய்கிறேன்னு எனக்கு கொடுன்னு சொல்லுங்கள், பாபா உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தையும் பண்ணுங்கள். கோயிலுக்கு மனசில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அண்ணா குருஜிக்கிட்ட தான் கேட்பேன். அவங்க சொல்கிறது எல்லாமே பாபா சொல்கிற மாதிரி தான். நான் குருஜியை தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். அண்ணா நான் குருஜியை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் அப்படியே கூப்பிட்டு பழகிறதுனால அப்படி வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு டெவலப் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம கோயில் யூடியூப்பில் வருதா, நம்ம கோயில் இப்படி வருதா. ஏன்னா இந்த கோயில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த கோயில். அதனால் இந்த கோயில் இன்னுமே ரீச் ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் என்றைக்குமே இந்த கோயிலுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களால் வர முடியலனாலுமே இந்த கோயிலுக்கு அன்னதானத்துக்கு வேண்டிய ஃபண்டை நீங்கள் கொடுங்க. அது பாபா உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாவது ரிட்டர்ன் பாபா உங்களுக்கு கொடுப்பார். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நமது ஞானசாய் பாபா ஆலயத்தில் மாதம் சத்யநாராயண பூஜை மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்ம எப்போதுமே சொல்லுவோம், ஒரு சத்யநாராயண பூஜை ஒரு பௌர்ணமி பண்ணினா அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு. இப்ப வரக்கூடிய பௌர்ணமி மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது, சித்ரா பௌர்ணமி. இந்த ரொம்பவும் விசேஷமான இந்த சித்ரா பௌர்ணமி என்னன்னு கேட்டா, சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய மாதம் இது வந்து. அதாவது சித்திரை மாதத்துக்கு வந்து மேஷ மாசம்னு சொல்லுவோம். அந்த மேஷத்துல சூரியன் இருக்கார். அப்ப சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணோம்னா பலன் ஜாஸ்தி. நம்ம சொல்ற மாதிரி அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமா நிறைவேறும். அதுக்கு அப்புறம் சித்திரகுப்தருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அதாவது பாவ கணக்குகளை எழுதக்கூடியவர். அதாவது அவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம உப்பு இல்லாம, அதாவது அறுசுவைன்னு சொல்லுவோம், அறுசுவையில உப்பு இல்லாதது, உப்பு இல்லாம அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை நம்ம வந்து வழிபாட்டோட இந்த சத்யநாராயண பூஜை பண்ணோம்னா சத்தியமாக நீங்கள் நினைத்த காரியம் அடுத்த பௌர்ணமிக்குள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நட்சத்திரத்திலே வந்து அனுஷ நட்சத்திரம் மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம் சித்திரம் பவதின்னு ஆசீர்வாதம் பண்ணும். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில அன்னதானம் பண்ணலாம். நல்ல வஸ்திரங்கள் வந்து துணி இல்லாதவங்களுக்கு வஸ்திர தானங்கள் பண்ணலாம். அதுபோல கங்கை நீரில் புண்ணிய நதிகளில் நீராடலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் குறையக்கூடிய நாள். நம்மளுடைய பாவ கர்மாக்கள்லாம் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகும், வாழ்க்கையிலே நம்ம வெற்றி அடையும். சாய்ராம் சாய்ராம்.